நான் தரமான ஒரு செஸ்ட் வேரியேஷன் சொல்றேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா வேற லெவல்ல இருக்கும். இந்த ஒர்க் அவுட்டை நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு உங்க ஜிம்ல வெறும் பெக் ஃப்ளைஸ் இருந்தாலே போதும், சூப்பரா பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆவரேஜான வெயிட்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஹெவியா வந்துட்டு வெயிட் போட்டுறாதீங்க. ஸோ ஒரு ஆவரேஜான வெயிட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற மாதிரியே பர்ஃபெக்டாக என்ன பண்ணணும்னா ஃப்ளைஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நான் இப்போ ஒரு ரெப் வந்து ஃப்ளைஸ் பண்ணிட்டு அதை நான் 10 செகண்ட்ஸ் வந்துட்டு ஹோல்ட் பண்ண போகிறேன், அதாவது 10 கவுண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எகைன் நான் அதை ஹோல்டு பண்ணி 9 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் ஹோல்டு பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எகைன் நான் ஒரு கவுண்ட் பண்ணுறேன், எகைன் நான் 8 செகண்ட்ஸ் வந்துட்டு ஹோல்டு பண்ணுறேன். ஸோ இதை வந்து அப் டு நம்ம 1 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணணும். லைக் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்பீடாக ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ ஒரு கவுண்ட் பண்ணுறோம், எகைன் 6 செகண்ட்ஸ் ஹோல்ட், ஒரு கவுண்ட் பண்ணுறோம் 5 செகண்ட்ஸ் ஹோல்ட், எகைன் ஒரு கவுண்ட் பண்ண போகிறோம் 4 செகண்ட்ஸ் ஹோல்ட். ஸோ இதே மாதிரி நம்ம 1 செகண்ட்ஸ் வரைக்கும் பண்ணணும். ஓகேங்களா? மறுபடியும் இதை நம்ம 1 செகண்ட் வரைக்கும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வித்தவுட் ரெஸ்ட்ல கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 5 கவுண்ட் பண்ணணும். இப்போ நான் வீடியோவில் பண்ணுற மாதிரியே வந்துட்டு 5 கவுண்ட்டுக்கு கண்டினியூஸாக பண்ணுங்க. பயங்கரமா இருக்கும். சீரியஸாவே வந்துட்டு ரொம்ப வேற லெவலில் இருக்கும். ஒர்க் அவுட்டோட இது ஃபினிஷர்ல வச்சிங்க அப்படின்னா இன்னுமே வந்துட்டு பயங்கர தரமா இருக்கும். அதாவது செஸ்டோட ஃபினிஷிங் ஒர்க் அவுட்ல. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வர. பை.